ஜாதகத்தில் நாம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோமோ அதுதான் உயிர் ஸ்தானம். நம் குணத்தை, செயல்பாடுகளை, தன்னம்பிக்கையை, செயல்பாட்டை குறிக்கும் இடம் லக்னம். ஒவ்வொரு லக்னமும் ஒரு பஞ்சபூத தன்மையை குறிக்கும். நம் லக்னம் கெட்டால் நம் வாழ்வில் பல வெற்றிகளை தடுத்து தோல்விகளையே தருகிறது. தாழ்வு மனப்பான்மை அதிகரித்து விடுகிறது. கிணற்று தவளை போல் பலர் தங்கள் வாழ்வை சுருக்கிக் கொள்வதற்கு லக்னம் வலிமை இழப்பது முக்கிய காரணமாகும். லக்னம் வலுவடைந்தவர் சமுதாயத்தில் அந்தஸ்து அடைகிறார். லக்ன யோகர்கள் பலம் அடைவோர் மாவட்ட அளவில் புகழ் அடைவார். லக்ன கேந்திராதிபதிகள் பலம் அடைவோர் பல ஆயிரக்கணக்கான மக்களிடம் புகழ் அடைகிறார். நல்ல தசாபுதிகள் நடந்தால் இன்னும் உன்னதமான பலன்களை அடைகிறார். லக்னாதிபதி லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ 6, 8, 12 மறைந்து போனால் அல்லது நீசம், வக்கரம், அஸ்தமம், பகை கிரகங்களுடன் சேர்த்தல், பகை வீடுகளில் இருந்தால் என்ன பரிகாரம் செய்தால் வளர்ச்சி காணலாம்? முதல்ல மேச லக்னம். மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எல்லோரையும் அடக்கியாலும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அத்தோடு இவர்கள் அறிவாளிகளாகவும் திகழ்வார்கள். இவர்களுக்கு லக்னாதிபதியாக இருப்பவர் செவ்வாய். மேச லக்னத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் 1 மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிறார். இந்த 2 இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் அவர் பலம் மிக்கவராகவே இருக்கிறார். மேச லக்னத்திற்கான பரிகாரங்கள். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் லக்னாதிபதியான செவ்வாய் வலுவின்றி இருந்தால் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதாலும், சஷ்டி அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுக்குன்றி இருந்தால் அதிகாலையில் சூரியனை வழிபடுவதும், குரு வலுவின்றி இருந்தால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாத்தி வழிபடுவதும் நல்ல பலனை தரும். அடுத்ததாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். அத்தோடு இரக்க குணமும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் தன்மையும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இவர்களுக்கு லக்னாதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். ரிஷப லக்னத்திற்கான பரிகாரங்கள். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் லக்னாதிபதியான சுக்கிரன் வலுவின்றி இருந்தால் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் வளம் பெறலாம். புதன் வலுவின்றி இருந்தால் புதன்கிழமைகளில் விஷ்ணுவை வழிபடலாம். சனி வலுவின்றி இருந்தால் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு அன்னமிடுவதன் மூலம் பலன்களை பெறலாம்.